கேரளாவில் ஐடி ஊழியரை காரில் கடத்தி சென்று தாக்கிய வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகை லட்சுமி மேனனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆட்கடத்தல் வழக்கில் சிக்கிய நடிகை லட்சுமி மேனன் மீது காவலர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் இந்திய திரைப்பட நடிகை லட்சுமி மேனன். மலையாளத்தில் நடிகையாக அறிமுகமாகி பின்னர் தமிழில் சுந்தரபாண்டியன், கும்கி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து கியூட் நடிகையாக வலம் வந்தவர். தொடர்ச்சியாக கும்பன், வேதாளம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து அதன் பின்னர் தன்னுடைய மார்க்கெட்டை இழந்தவர். பட வாய்ப்புகள் கிடைக்காமல் தவித்து வந்தார். இதற்கிடையே மீண்டும் கேரளா பக்கமே கரை ஒதுங்கிய நடிகை லட்சுமி மேனன் தற்போது ஆழ்கடத்தல் வழக்கில் காவல்துறையினர் தேடும் அளவுக்கு செமத்தையான சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். வயதே ஆன நடிகை லட்சுமி மேனன் தன்னுடைய நண்பர்களான மிதுன், அனிஷ் ஆகியோருடன் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான பாருக்கு சென்றுள்ளார். அப்போது அதே பாருக்கு மது அருந்த வந்த மற்றொரு கும்பலும் லட்சுமி மேனனின் தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் மாறி மாறி ஆவேசத்தை காட்ட எதிர்தரப்பினர் பலவேறு முன்னிலையில் நடிகையையும் அவரது நண்பர்களையும் எதிர்த்து நின்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நடிகையின் நண்பர்கள் பார் மூடும் நேரம் பார்த்து காரில் புறப்பட்டு சென்ற அந்த கும்பலை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அதில் ஆத்திரமடைந்த நடிகையின் நண்பர்கள் பிரச்சனை வேண்டாம் என்று காரில் புறப்பட்டு சென்ற கும்பலை பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றனர். சரியாக இரவு 11 மணி அளவில் எர்ணாகுளம் வடக்கு ரயில்வே மேம்பாலத்தில் வைத்து காரை வழிமறித்த நடிகையின் நண்பர்கள் எதிர்த்தரப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர்களுடன் நடிகையும் இருந்துள்ளார். எதிர்தரப்பினரைச் சேர்ந்த கும்பலிலிருந்து ஐடி ஊழியர் ஒருவர் கீழிறங்கி நடிகையின் நண்பர்களை சமாதானம் செய்ய முயன்றிருக்கிறார். ஆனால் அப்போது அவரை காரில் வலுக்கட்டாயமாக இழுத்து போட்டு கடத்தி சென்று நடிகையின் நண்பர்கள் ஐடி ஊழியரை தாக்கி இருக்கின்றனர். சாதாரண பிரச்சனையை பெரிதாக்கி ஆழ்கடத்தல் வரை வில்லங்கமாக்கியதுடன் அடிதடி வழக்கிலும் சிக்கும் அளவுக்கு குற்றத்தை அரங்கேற்றி இருக்கின்றனர். இதில் பலத்த காயமடைந்த ஐடி ஊழியர் அவரது நண்பர்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த கையோடு எர்ணாகுளம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். அவர்களின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து பாரில் நடந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். மேலும் யார் மீது தவறு என பார் ஊழியர்களை தனித்தனியாக அழைத்து விசாரித்துள்ளனர். இதன் பின்னர் லட்சுமி மேனனின் நண்பர்களான மிதுன், அனீஷ், சோனாமோல் ஆகிய 3 பேரையும் எர்ணாகுளம் வடக்கு போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். கடத்தல், அடுத்து சித்திரவதை செய்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கின் உச்சகட்டமாக ஐடி ஊழியரை காரில் கடத்தி தாக்கியதாக நடிகை லட்சுமி மேனனையும் போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஆனால் நண்பர்களை போலீசார் கைது செய்திருப்பது தெரிந்து நடிகை லட்சுமி மேனன் தற்போது தலைமறைவாகிவிட்டார். செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு மாயமானவர் தற்போது எர்ணாகுளம் போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். ஐடி ஊழியரை காரில் கடத்தி தாக்கும் போது உடன் நடிகையும் இருந்துள்ளார் என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் விரைவில் அவரும் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் லட்சுமி மேனனுடன் இருந்த பெண் அளித்த புகாரில் எதிர்தரப்பைச் சேர்ந்த ஒருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் லட்சுமி மேனன் எங்கிருக்கிறார் என போலீசார் வலைவீசி தேடி வந்தனர். எந்த நேரத்திலும் லட்சுமி மேனன் கைது செய்யப்படுவார் என்ற பரபரப்பான சூழலில் திடீரென முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகினார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் காவல்துறையின் விளக்கத்தை கேட்ட பிறகு லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதித்தது. கடத்தல் வழக்கில் நடிகையின் நண்பர்கள் கைதான நிலையில் அவரும் விரைவில் பிடிபடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கிடையே திடீர் திருப்பமாக நடிகையின் கைதுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.